VCD நம்பர் 1001 1001 TPG மினி மதுபன் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 18/6/68 18/6/68. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 30/9/2008 30/9/2008. ओम शांति। अठारह जून 1968 की वाणी चल रही थी। चौथे पेज पर बात चल रही थी। इस सहज सहज जो कुछ मिलता है सो ले लेना चाहिए। ஓம் சாந்தி. 18/6/68 வாணி போயிட்டு இருந்தது. பாபா சொல்றாங்க, சகஜமாகி என்னெல்லாம் கிடைக்குதோ அது எடுத்துக்கணும். अगर मांग के लिया तो वो पानी के समान हो जाता है। ஒருவேளை கேட்டு வாங்குனீங்கன்னா அது தண்ணிக்கு சமம் ஆயிடுது. और खींच लिया सो खून बराबर। பிறகு இழுத்து வாங்குனீங்கன்னா அது ரத்தம் ஆயிடுது. जोर जबरदस्ती करके कोई से ले लिया, வலு கட்டாயமா ஒருத்தரிடம் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா तो जैसे संकल्पों का खून हो जाता है। அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சங்கல்பங்களினோட ரத்தம் பாயிர போல ஆயிடுது. किसी आदमी की हत्या कर दी जाती है। இப்போ ஒரு மனிதனை முடிச்சிட்டாங்க அப்படின்னா கொலை பண்ணிட்டாங்கன்னா तो जोर जबरदस्ती वाली बात हुई ना। அப்போ வலு கட்டாயமான விஷயம் ஆயிடுச்சு இல்லையா? कई तो बहुत तंग करते हैं। இப்ப சில பேர் என்னமோ ரொம்ப தொல்லைய குடுக்கறாங்க. कर्जा उठाते हैं, கடனை வாங்குறாங்க. तो जो कर्जा उठाना है இப்போ கடனை என்ன வாங்கணுமோ वो भी रक्त के समान हो जाता है। இப்போ கடனை என்ன வாங்குறாங்களோ அது கூடயும் ரத்தத்துக்கு சமம் தான் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. कोई से भी कर्जा लेने की ऐसी कोई दरकार ही नहीं है। யார்விடம் இருந்தையோ இந்த கடனை வாங்குற அவசியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. फिर ये भी बताया है பிறகு இந்த விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. कि दान दे करके फिर अगर वापस लिया, தானத்தை கொடுத்து பிறகு ஒருவேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா तो इस पर भी हरिश्चंद्र का मिसाल है। இதுக்காக கூடயும் ஹரிಶ್ಚಂದ್ರனோட உதாரணமா கொடுத்திருக்காங்க. चांडाल बनना पड़ता है। சண்டாளன் ஆக வேண்டியதாக இருக்கும். कभी भी दान दे करके वापस नहीं लेना चाहिए। எப்பவுமே தானத்தை கொடுத்து திரும்பி வாங்க கூடாது. बाप कहते हैं ऐसे काम मत करो। அப்பா சொல்றாங்க இப்படிப்பட்ட வேலைய பண்ணாதீங்க. हिस्सा रख दो जो तुमको काम में भी आवे।
அந்த ஷேரை வச்சிடுங்க, அது உங்களுக்கு யூஸ் கூடயும் ஆகும். बच्चों को इतना पुरुषार्थ करना है குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு புருஷார்த்தத்தை பண்ணணும், जो अंत समय में बाप की ही याद रहे। எப்படின்னா கடைசி நேரத்துல வெறும் அப்பாவோட நினைவு தான் வர போல இருக்கணும். और अपनी आत्मा के 84 का चक्कर भी याद आ जाएगा। மற்றும் உங்களோட 84 ஜென்மங்களினோட சக்கரமும் நினைவுக்கு வரணும். ऐसी स्टेज में प्राण निकलेंगे இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல ஒருவேளை உயிர் போயிட்டாலும் तो कल्याण हो जाएगा। அப்ப நன்மை தான் ஏற்படும்னு சொல்றாங்க. बुद्धि से चक्कर लगाते लगाते प्राण भी छूट जाएं புத்தி மூலமா சக்கரத்தை சுத்தி சுத்தி ஒருவேளை உயிர் போயிட்டாலும் तो चक्रवर्ती राजा बन जाएंगे। அப்போ சக்கரவர்த்தி ராஜாக்கள் ஆயிடுவீங்க. ऐसे नहीं समझो இப்படி நினைச்சுக்காதீங்க कि हम पिछाड़ी में याद कर लेंगे। நாம கடைசியில நினைவு பண்ணிக்குவோம். बहुत लंबे समय का पुरुषार्थ ही पिछाड़ी में काम आता है। ரொம்ப நீண்ட காலத்தினோட புருஷார்த்தம் தான் கடைசியில யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. अंत समय में கடைசி நேரத்துல कुछ भी याद नहीं आवेगा। ஒண்ணுமே ஞாபகம் வராதுன்னு சொல்றாங்க. उस समय ऐसी अवस्था हो जाएगी அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. दुनियावी जो माहौल बिगड़ता जाता है உலகத்துல அந்த ஒரு அந்த வாத்தாவரணம் எல்லாம் என்ன கெட்டு போயிட்டே இருக்குதோ, உலகத்தினோட அந்த நிலைமை கெட்டு போயிட்டு இருக்கு இல்லையா, उसका प्रभाव पड़ जाएगा। அதோட பிரபாவம் ஏற்படும்னு சொல்றாங்க. तो अंत मते सुगति हो जाएगी। அப்போ பாபா சொல்றாங்க அந்தமத்தே சோகத்தி ஆயிடும்னு சொல்றாங்க. அப்படின்னா கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்கும்னு சொல்றாங்க. अभी से पुरुषार्थ करते करते उस अवस्था को अंत तक இப்போல இருந்தே அந்த புருஷார்த்தத்தை பண்ணி பண்ணி கடைசி வரைக்கும் ठीक बनाए लेना है। அத சரியாக்கிக்கணும்னு சொல்றாங்க. अभी से तीव्र पुरुषार्थ करते रहना है। இப்போல இருந்தே தீவிரமான புருஷார்த்தத்தை பண்ணணும். ऐसा न हो जो पिछाड़ी में वृत्ति कहीं और जगह अटक जावे। இப்படி ஆகக்கூடாது. எப்படின்னா கடைசி நேரத்துல இந்த வைப்ரேஷன்ஸ் போய் உள்ளுணர்வுகள் போய் வேற இடத்துல போய் மாற்ற போல ஆகக்கூடாது. अभी से याद की प्रैक्टिस करते रहने से இப்போல இருந்தே நினைவினோட பிராக்டிஸ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா पाप कटते रहेंगे। பாவங்கள் கட் ஆயிட்டே இருக்கும். पवित्रता की स्टेज बनाने में मेहनत है। இப்போ தூய்மையினோட ஸ்டேஜ உருவாக்குறதுல உழைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. पढ़ाई में इतनी मेहनत नहीं है। படிப்புல அந்த அளவுக்கு உழைப்பு என்றது இல்ல. तो पवित्रता की बात पर बच्चों का ध्यान अच्छा रहना चाहिए। இப்போ பவித்ரதா மேல குழந்தைகளினோட கவனம் என்றது நல்லபடியா போகணும்னு சொல்றாங்க. तब ही बाबा कहते हैं அப்பதான் பாபா சொல்றாங்க
रोज अपने से पूछो, हमने कोई बेकायदे काम तो नहीं किया। தினமும் உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க, நாம கட்டளைக்கு கீழ்ப்படந்த அப்படின்னா இந்த சட்டத்துக்கு விபரீதமான வேலைகளை ஒன்றும் செய்யலையா? कोई को अपने नाम रूप में तो नहीं फंसाया। யாரையே கூடயும் நம்மளோட இப்போ தன்னோட பேரு மற்றும் ரூபத்துல மாட்ட வச்சிருக்கீங்களா? மாட்ட வைக்கலையா? अथवा कोई के नाम रूप में खुद तो नहीं फंस मरे। இல்லைன்னா மத்தவங்களோட பேரு ரூபத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? இத செக் பண்ணிக்கணும்னு பாபா சொல்றாங்க. कोई को देख करके लड्डू तो नहीं बन जाते हैं। இப்போ ஒருத்தரை பார்த்து பிரபாவித்த ஒன்னும் ஆகிறது இல்லையா? எப்படி என்ன இப்போ அடிமை ஆயிடுறாங்க இல்லையா? அப்படி ஒன்னும் ஆகிறது இல்லை இல்லையா? कर्मेंद्रियों से कोई भी बेकायदे कर्म नहीं करना है। கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த விதமான சட்டத்துக்கு விபரீதமான வேலைகளை கூடயும் செய்யக்கூடாது. इन बातों में सबसे कम मेहनत है कुमारियों को। இந்த விஷயங்கள்ல எல்லாத்தை விட கம்மி உழைப்பு குமாரிகளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. अगर कुमारी जीवन चल रहा है तो ஒருவேளை குமாரி வாழ்க்கை இருந்தது நான் சொல்றாங்க. क्योंकि कुमारियों के जीवन में ஏன்னா குமாரிகளினோட வாழ்க்கையில इतना संबंध नहीं जुटता है। அந்த அளவுக்கு உறவுகள் ஏற்படுறதில்ல. शादी के बाद तो बहुत ही संबंध के बंधन बढ़ जाते हैं। இப்போ திருமணத்துக்கு பிறகு நிறைய உறவுகளினோட பந்தனங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. फिर जिन जिन रिश्ते नातों से संबंध जुड़ते हैं பிறகு எந்த எந்த ஒரு உறவுகள் மற்றும் உறவினர்கள் கூட இந்த கனெக்ஷன் ஏற்படுதோ उनकी याद बड़ी मुश्किल से टूटती है। அவங்களோட நினைவு ரொம்ப கஷ்டமா கஷ்டம் ஆகுது அவங்கள மறைக்கிறது. அவங்கள நினைவு செய்யாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுதுன்னு சொல்றாங்க. विकार में गिरते गए तो बेड़ा ही गर्क हो जाता है। விகாரத்துல விழுந்துட்டே போனீங்கன்னா இந்த ஒரு தோணியே என்ன ஆயிடும், இந்த படகே மூழ்கி போயிடும். ये शरीर रूपी बेड़ा है। இது சரீர ரூபமான படகா இருக்குது. आत्मा गड्ढे में जाती है ஆத்மா எப்போ இந்த பள்ளத்துக்கு போய் வீழுதோ तो शरीर भी जैसे गड्ढे में चला जाता है। அப்போ சரீரம் கூடயும் போய் பள்ளத்துக்கு வீழுது. फिर बाहर निकलना बड़ा मुश्किल है। பிறகு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. शादी होने के बाद திருமணம் ஆனதுக்கு பிறகு कुमारियों के लिए भी पति ही सब कुछ हो जाता है। குமாரிகளுக்காக கூடயும் கணவன் தான் எல்லாமே ஆயிடுறாங்க. तब तो पति के मरने पर या हुसैन करते रहते हैं। அப்பதானே கணவன் இறந்து போனதுக்கு பிறகு யா ஹுசேன் அப்படின்னா ஐயோ போயிட்டீங்களேன்னு சொல்லி அழுகுறாங்க. तुम लोग कह सकती हो நீங்க இந்த விஷயங்களை சொல்லலாம். कि हमारी सगाई अथवा शादी तो शिव बाबा के साथ हुई है। நம்மளோட என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா
திருமணம் ஷிவ் பாபா கூட ஏற்பட்டிருக்கு. परंतु ऐसे भी नहीं कहना चाहिए ஆனா இப்படியும் சொல்லக்கூடாது. क्योंकि दुनिया जानती है हम शिव बाबा को बाबा कहते हैं। ஏன்னா உலகத்தினாருக்கு தெரியும் நம்ம ஷிவ் பாபாக்கு பாபான்னு சொல்றோம். तो उल्टा समझने लग पड़ेंगे। அப்போ தலைகீழாக புரிஞ்சுக்குவாங்க. कहेंगे जब तुम्हारा बाबा है சொல்வாங்க உங்களோட பாபா ஆயிருக்காங்கன்னா तो फिर बाबा से सगाई की जाती है क्या? அப்போ பாபா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்களா? तुम्हारी बातों को तो कोई समझ नहीं सकेंगे। உங்களோட பேச்சுகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. तुम बाप के बने हो बेहद का वर्षा लेने के लिए। நீங்க அப்பாவினோட குழந்தைகளாகி இப்போ அப்பாவினோட குழந்தைகள் ஏன் ஆயிருக்கீங்கன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக அப்பாவினோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க. तो कहने लग पड़ेंगे कि शिव बाबा फिर उनसे सगाई करेगी। அப்போ சொல்வாங்க ஷிவ் பாபா பிறகு அவங்க கூட என்கேஜ்மெண்ட் இந்த விஷயம் எப்படி ஏற்படும்? इसलिए அதனாலதான் हर एक अक्षर बहुत ही ज्ञान युक्त निकालना है। ஒவ்வொரு வார்த்தைய கூடயும் ரொம்ப கேர்ஃபுல்லாகி எப்படின்னா ஞானத்துக்கு தகுந்த போலயே பேசணும்னு சொல்றாங்க. பேச்சு கூடயும் வரணும். ऐसे वैसे अक्षर मुंह से नहीं निकलने चाहिए। சாதாரணமான விஷயங்கள் வார்த்தைகள் வாயால வரக்கூடாது. इसलिए हर एक बात बाप अच्छी रीति समझाते हैं। அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்த கூடயும் அப்பா நல்லபடியா புரிய வைக்கிறாங்க. मूल बात है மூலமான விஷயமா இருக்குது. अपना रोज पोता मिल देखो। தினமும் உங்களோட போத்தா மேல நீங்க செக் பண்ணிக்கோங்க. व्यापारी लोग भी रोज का अपना पोता मेल निकालते हैं ना। வியாபாரிகள் கூடயும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கூடயும் என்ன செய்வாங்க? தினமும் அவங்களோட போத்தா மேல செக் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ये बाबा भी रोज का पोता मेल निकालते थे। இந்த பாபாவும் தினமும் என்ன செய்வாங்க? அவங்களோட போத்தா மேல் அப்படின்னா அந்த கணக்கு வழக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா, தவறுகளினோட கணக்கு வழக்கு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. झट मालूम पड़ जाता था आज इतना फायदा हुआ। இப்போ உடனடியே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருந்தது இன்னைக்கு இவ்வளவு லாபம் ஆச்சு. तो तुम भी रोज अपना पोता मेल निकालो। அப்போ பாபா சொல்றாங்க நீங்க கூடயும் தினமும் உங்களோட போத்தா மேல செக் பண்ணிக்கோங்க. तो फिर तुमको मालूम पड़ता रहेगा कितना नुकसान हुआ। அப்போ உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. तो जिस काम से तुम्हारा नुकसान होता है பிறகு எந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதோ वो काम तुम करेंगे ही नहीं। அந்த வேலைய நீங்க செய்யவே மாட்டீங்க. परंतु बच्चे पोता में लिखते लिखते थक जाते हैं। ஆனா குழந்தைகள் போத்தா மேல எழுத டயர்ட் ஆயிடுறாங்க, களைத்து போயிடுறாங்க. पोता मेल रखते ही नहीं। போத்தா மேல வச்சுக்கிறதே கிடையாது. बाबा कहते हैं पोता मेल न रखने से பாபா சொல்றாங்க போத்தா மேல் வச்சுக்காம இருக்கிற காரணத்தினால फिर और ही जास्ती भूले करते रहेंगे।
அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னும் அதிகம் தவறுகளை பண்ணிட்டே இருப்பாங்க. बहुत भूलें करते हैं। ரொம்ப மிஸ்டேக்க பண்றாங்க. पोता मेल रखते रहेंगे तो डर रहेगा। போத்தா மேல மெயின்டைன் பண்ணீங்கன்னா அப்போ பயம் இருக்கும்னு சொல்றாங்க. मालूम पड़ता रहेगा कि इस हिसाब से हमारा मर्तबा बहुत कम हो जाएगा। இப்போ தெரிய வரும் இந்த ஒரு கணக்குல இப்படி இருந்தா நம்மளோட ஸ்டேட்டஸ் நமக்கு ரொம்ப கம்மி பதவி கிடைக்கும். ब्राह्मण जीवन में पुरुषार्थ करते रहे। இப்போ பிராமண வாழ்க்கையில புருஷார்த்தம் என்னமோ செஞ்சுட்டு இருக்கீங்க, செய்ய செய்ய गलतियां भी करते रहे। புருஷார்த்தம் கூடயும் பண்ணிட்டு இருக்கீங்க, தவறுகளை கூடயும் பண்ணிட்டு இருக்கீங்க. मर्तबा नीचा होता रहा तो फायदा ही क्या। இப்போ ஒருவேளை உங்களோட போஸ்ட் என்றது பதவி என்றது தாழ்ந்த பதவி ஆயிட்டு இருந்ததுன்னா என்ன லாபம்? और ही नुकसान हो जाता है। இன்னும் நஷ்டம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. और पोता मेल बाबा को तो सुनाई देवे। பிறகு போத்தாமேல் என்றது அப்பாக்கு சொல்லிடணும் இல்லையா? बाबा आज हमसे ये फायदा हुआ और ये नुकसान हुआ। பாபா இன்னைக்கு நம்ம மூலமா இப்படிப்பட்ட லாபம் ஏற்பட்டிருக்குது, இப்படிப்பட்ட நஷ்டம் ஆயிருக்கு. परंतु बाबा के सामने भी अगर झूठ बोलते रहेंगे ஆனா பாபாக்கு முன்னாடியும் பொய்யே பேசிட்டு இருந்தீங்கன்னா तो और ही 100 गुना दंड पड़ जाएगा। அப்போ இன்னும் 100 மடங்கு தண்டனை ஏற்படும் சொல்றாங்க. न सुनाने से भी भूले वृद्धि को पाती रहती है। சொல்லாம இருந்தாலும் என்ன ஆகும்? அந்த தவறுகள் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்றாங்க. अपने अंदर से भी पूछ सकते हो हमने क्या क्या विकर्म किए। உங்களுக்குள்ளேயே நீங்க இந்த விஷயத்தை கேட்கலாம், நம்ம மூலமா என்னெல்லாம் தவறுகள் ஏற்பட்டிருக்கு. इस बाबा को तो अपनी जीवन कहानी बचपन से याद है। இந்த பாபாக்கு என்னமோ இவங்களோட வாழ்க்கை வரலாறு சின்ன வயசுல இருந்தே ஞாபகம் இருக்குது. अभी तो बाबा ने हमको कितनी समझ दे दी है। இப்போ பாபா நமக்கு எவ்வளவு புத்திய கொடுத்திருக்காங்க. तो कहते हैं कि सुनाने से बाप भी समझावेंगे ऐसे ऐसे होता है। இப்போ ஒரு சொல்றாங்க, ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா இப்போ அப்பாவும் சொல்வாங்க இப்படி எல்லாம் செய்யணும், புரிய வைப்பாங்க. सर्जन इंजेक्शन लगाते हैं। சர்ஜன் इंजेक्शन போடுறாங்க. राय देंगे सुनाने से तुम्हारी बहुत हल्काई हो जाएगी। இப்போ இந்த வழிய காமிக்கிறாங்க, நீங்க சொல்றதுனால உங்களுக்கு நீங்க ரொம்ப லேஸ் ஆயிடுவீங்க. बाबा तुमको ट्रस्टी बनाई देते हैं। பாபா உங்களை ட்ரஸ்டி ஆக்கிடுறாங்க, நிமித்தம் ஆக்கிடுறாங்க. और तुम बच्चे तो जानते हो மற்றும் குழந்தைகளான உங்களுக்கு என்னமோ தெரியும் कि हमारा तो इस दुनिया में और कुछ भी नहीं है। நம்மளோடது இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்ல. हमको तो अब देही अभिमानी बनना है। நமக்கு என்னமோ இப்போ ஆத்மாபிமானிகளாக ஆகணும். ஆத்மாபிமானிகளாகி ஆகணும் நம்ம. इस दुनिया में तो हमारी अब कोई मिल्कियत नहीं रही। இந்த உலகத்துல நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணுமே இல்ல இப்போ. क्योंकि देह के संबंध देह के पदार्थ ஏன்னா தேகத்தினோட உறவுகள், தேகத்தினோட பொருள்கள் सब से ममत्व तोड़ना है। எல்லாத்துக்கூடையும் என்ன செய்யணும்னா அந்த பற்று என்றது கட் பண்ணிக்கணும். कोई में अगर प्यार हो जाता है तो वो भी जैसे की मिल्कियत हो जाती है। இப்போ ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுன்னா அது கூட என்னன்னா அவங்களும் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி போல ஆயிடுறாங்க.
वो सब बातें भी छोड़ देनी चाहिए। இந்த எல்லா விஷயங்கள கூடயும் விட்டுடணும். जानते हो कि पतित शरीर से लव नहीं रखना है। தெரியும் உங்களுக்கு, பதித்த சரீரத்து மேல அன்பை வச்சுக்க கூடாது. अभी हमारी आत्मा प्योर बन रही है। இப்போ நம்மளோட ஆத்மா தூய்மை ஆயிட்டு இருக்குது. और पवित्र बनते बनते अगर पतित शरीर से लव हो जाएगा, ஒருவேளை தூய்மை ஆக ஆக பதித்த சரீர கூட பற்று ஏற்பட்டதுன்னா तो और ही नुकसान कर लेते हो। அப்போ இன்னும் நஷ்டத்தை அடைறீங்க. कोई के भी पुराने पतित शरीर से बिल्कुल लव नहीं होना चाहिए। இப்போ எந்த பழைய சரீரம் இருக்கு இல்லையா, எந்த பழைய சரீரத்தினர்கள் மேல கூடயும் அவங்களோட சரீரத்து மேல கூடயும் பற்ற வச்சுக்க கூடாது. वो भी देहभान बढ़ जाता है। அது கூடயும் என்ன ஆகுதுன்னா தேகாபிமானம் அதிகமாயிடுது. इसलिए अनासक्त होकर के रहना चाहिए। அதனாலதான் பாபா சொல்றாங்க டிட்டாச் ஆகி இருக்கணும். सच्चा தனிப்பட்டு இருக்கணும். प्यार तो एक से ही करना है। பாபா சொல்றாங்க உண்மையான அன்பு என்றது ஒரு அப்பா கூட தான் வச்சுக்கணும். बाकी सब से अनासक्त रहना। மற்றபடி எல்லாரும் கூடயும் எல்லார்விடமிருந்து எப்படின்னா டிட்டாச் ஆகே இருக்கணும். தனிப்பட்ட ஸ்டேஜ்ல தான் இருக்கணும். बाल गृहस्थी में रहते हो, बाल बच्चे आदि भी हैं। விடுபட்டு இருக்கணும். பலே கிரஸ்தத்துல இருக்கீங்க, குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. परंतु कोई में भी आसक्ति नहीं होनी चाहिए। ஆனா யார் மேலயும் அன்பு வச்சுக்க கூடாது. आसक्ति की निशानी है, ஒருவேளை அவன் அன்பு இருக்குதுன்னா அதுக்கு என்ன அடையாளம்னா कि बुद्धि में बार बार वही याद आता रहेगा। புத்தில அடிக்கடி அவங்களோட நினைவு தான் வந்துட்டே இருக்கும். तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि इन आँखों से हम जो कुछ भी देखते हैं वो सब खत्म हो जाना है। இந்த கண்களால நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இதெல்லாமே முடிஞ்சு போக போகுது. दुनिया ही विनाशी है। உலகமே வினாசியா இருக்குது. सारी दुनिया का विनाश होना है तो इनसे लव क्यों लगावें? முழு உலகத்தினோட வினாசமே ஆகணும்னா அது மேல அன்பையே வச்சுக்கணும். बाबा तो बच्चों को रोज समझाते रहते। பாபா என்னமோ குழந்தைகளுக்கு தினமும் புரிய வச்சுட்டே இருக்காங்க. कि ममत्व कुछ भी नहीं रखना चाहिए। பற்று என்றது வச்சுக்கவே கூடாது. एक में ही सारा प्यार गिरता रहे। ஒருத்தருக்குள்ளதான் முழு அன்பு விழுந்துட்டே இருக்கணும். बाकी नाम मात्र, மற்றபடி பேருக்காக மட்டும் அப்படின்னா ஜஸ்ட் நேம் சேக்காக कार्य व्यवहार निभाना है। அந்த வேலைகள் என்ன இருக்குதோ அத ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. अच्छा அச்சா मीठी मीठी रूहानी बच्चों प्रति रूहानी बाप दादा का याद प्यार गुड मॉर्निंग। இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக அப்பா மற்றும் தாதாவினோட அன்பு நினைவுகள். रूहानी बाप का रूहानी बच्चों को नमस्ते। ओम शांति। ஆன்மீக அப்பாவினோட குழந்தைகளுக்காக ஆன்மீக அப்பாவினோட நமஸ்தே. आज का रात्रि क्लास है 18 जून 1968। இன்றைய நைட் கிளாஸ் ஆயிருக்குது 18/6/68.
बाबा बच्चों को रोज कहते रहते हैं मन मना भव। பாபா தினமும் குழந்தைகளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க மன்மனா பவ. यहाँ जब बाबा के सामने बैठते हैं இங்க எப்போ அப்பா பாபாக்கு முன்னாடி உட்கார்றீங்களோ तो खास अपन को आत्मा समझ करके बैठना है। விசேஷமா உங்களை ஆத்மா நினைச்சு உட்காரணும். बच्चे फिर भी भूल जाते हैं। குழந்தைகள் ஆனாலும் மறந்து போயிடுறாங்க. देहभान बना रहता है। தேகாபிமானம் இருக்கிட்டே இருக்கும். इसलिए आगे भी रोज रोज बाप ने समझाया है अपन को आत्मा समझो। அதனாலதான் அப்பா முன்னாடியே சொல்லிருந்தாங்க உங்களை ஆத்மா நினைச்சு உட்காருங்க. तुम बच्चों के लिए குழந்தைகளான உங்களுக்காக अभी सिर्फ संगम युग में ही शिव भगवान वाच है। இப்போ வெறும் சங்கம் யுகத்துல தான் शिव भगवान वाच ஆயிருக்குது. शिव भगवान சொல்லிட்டு இருக்காங்க. वो शिव परमात्मा ज्ञान का सागर है। அந்த शिव பரமாத்மா ஞான கடலா இருக்காங்க. मनुष्य सृष्टि का बाप भी कहेंगे मैं मनुष्य सृष्टि का बीज रूप हूँ। மனித சிருஷ்டினோட அப்பாவும் சொல்றாங்க நான் மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்கிறேன். परंतु वो भी तब कहते हैं ஆனால் அது கூடயும் அவங்க எப்போ சொல்றாங்கன்னா जब आत्माओं का बाप उनमें प्रवेश करता है। எப்போ ஆத்மாக்களோட அப்பா அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ அப்போ. कहते हैं हमको इस रचना के आदि मध्य अंत का नॉलेज है। சொல்றாங்க நமக்கு இந்த படைப்பினோட முதல் இடை கரையினோட நாலேஜ் இருக்குது. क्योंकि मैं मनुष्य सृष्टि का बीज रूप हूँ। ஏன்னா நான் மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்கிறேன். और तो कोई मनुष्य तुम्हारी इन बातों को नहीं समझेंगे। வேற எந்த மனிதர்கள் கூடயும் உங்களோட இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. तुम्हारा तो साकार में गुरु भी है। உங்களுக்கு சாக்காரத்துல குருவும் இருக்காங்க. शिव बाबा को तो कोई गुरु नहीं है। சிவ பாபாக்கு எந்த குருவும் இல்ல. यहाँ की परंपरा से गुरु करने का रिवाज चला आता है। இங்க கூடயும் பரம்பரையிலிருந்தே குருவ ஏத்துக்கிற ஒரு பரம்பரை இருக்குது. பரம்பரையிலிருந்தே இது தொடர்ந்து வந்திருக்குது குருக்களை ஏத்துக்கிறது வச்சுக்கிறது. परंतु भक्ति मार्ग में तो देहधारी गुरुओं को गुरु कर लेते हैं। ஆனா பக்தி மார்க்கத்துல தேகதாரி குருக்களை குருவாகி ஏத்துக்கிறாங்க. सतयुग त्रेता में तो ये सब रस्म रिवाज चलता ही नहीं है। சத்யுக திரேதால இந்த எல்லா ஒரு பரம்பரைகள் நடக்கிறதே இல்ல. वहाँ गुरु होता ही नहीं। அங்க குருக்கள் இருக்கிறதே இல்ல. अभी तुम भी कहते हो हमने गुरु किया है। இப்போ நீங்களும் சொல்றீங்க நம்ம குருக்களை ஏத்துக்கிட்டோம். भक्ति मार्ग में मनुष्य गुरुओं को गुरु करने का रिवाज चलता है। பக்தி மார்க்கத்துல மனித குருக்களை குருவாகி ஏத்துக்கிற ஒரு பரம்பரை இருக்குது. तुमने कोई मनुष्य को गुरु नहीं बनाया है। நீங்க மனிதனை குருவாகி ஒன்னு ஆக்கிக்கல. क्योंकि अगर मनुष्य को गुरु बनावेंगे ஏன்னா ஒருவேளை மனிதனை குருவாகி போய் ஏத்துக்கிட்டீங்கன்னா மனிதர்களை குருவாகி போய் ஏத்துக்கிட்டீங்கன்னா तो
तो मनुष्य गुरुओं का तो मन चंचल होता है। இப்போ மனித குருக்களினோட மனசு சஞ்சலமாகி இருக்கும். तुम्हारे मन में भी चंचलता आती रहेगी। உங்களோட மனசுல கூடயும் சஞ்சலத்தை வந்துட்டே இருக்கும். यहाँ तो हमारा गुरु भगवान है। இங்க நம்மளோட குரு பகவான் ஆயிருக்காங்க. जिसका मन अमन रहता है। யாரோட மனசு அமனாகி இருக்கும். कभी भी मन चंचल नहीं होता। எப்பவுமே மனசு சஞ்சலமாகி ஆகுறதில்ல. सदैव स्वस्थिति में रहने वाला है। சதா ஸ்வஸ்திதில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. इसलिए कहते हैं अपन को स्वस्थिति में स्थित करो। அதனாலதான் சொல்றாங்க உங்களை ஸ்வஸ்திதி அப்படின்னா ஆத்மிக ஸ்திதில நிலைக்க வைங்க. और तुमको तो गुरु नहीं मिला है। மற்றும் உங்களுக்கு குரு ஒன்னும் கிடைக்கல. तुम कहेंगे हमको सदगुरु मिला है। நீங்க சொல்வீங்க நமக்கு சத்குரு கிடைச்சிருக்காங்க. भक्ति मार्ग में तो பக்தி மார்க்கத்துல என்னமோ सिर्फ कह देते हैं வெறும் சொல்லிடுறாங்க. सदगुरु சத்குருன்னு சொல்லிடுறாங்க. परंतु सच्चा गुरु तो एक ही है। ஆனா உண்மையான குரு ஒருத்தர் தான். कहते भी हैं सच्चा सदगुरु शिव भगवान। சொல்லவும் செய்றாங்க உண்மையான குரு சிவ பகவான். உண்மையான சத்குரு சிவ பகவான் ஆயிருக்காங்க. सिख लोग खास कहते हैं। சிக்கியர்கள் விசேஷமாகி இந்த விஷயத்த சொல்றாங்க. एक सदगुरु अकाल मूर्त। ஒரு சத்குரு அகால் மூர்த். तो जब एक ही सदगुरु है இப்போ ஒருத்தர் தான் சத்குருன்னா तो बाकी गुरु तो स्वतः ही सच्चे झूठे हो जाते हैं। அப்போ மற்றபடி எல்லா குருக்கள் தானாவே பொய் ஆயிடுறாங்க. वो अनेक गुरु हैं। அவங்க நிறைய குருக்கள் ஆயிருக்காங்க. और ये एक सदगुरु है। மற்றும் இவங்க ஒரு சத்குரு ஆயிருக்காங்க. सदगुरु का भी गायन भक्ति मार्ग में चलता है। சத்குருவினோட மகிமை கூடயும் பக்தி மார்க்கத்துல நடக்குது. परंतु सदगुरु की कोई को मिलता नहीं है। ஆனா சத்குரு யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. तुमको तो मिल जाता है। உங்களுக்கு என்னமோ கிடைச்சிடுறாங்க. सिख लोग சிக்கியர்கள் सदगुरु अकाल मूर्ति ये महिमा कृष्ण की कब नहीं करेंगे। சத்குரு அகால் மூர்த்தன் சொல்லி கிருஷ்ணருக்கு எப்பவுமே இந்த மகிமைய பண்ண மாட்டாங்க. कृष्ण कोई सदगुरु नहीं है। கிருஷ்ணர் சத்குரு ஒண்ணு கிடையாது. जो सत्य होता है யாரு உண்மையாக இருப்பாங்களோ உண்மையானவர் ஆகி இருப்பாங்களோ उसका कभी विनाश नहीं होता। அவங்களது எப்பவுமே விநாசம் ஆகாது. असत का विनाश हो जाता है। யாரு பொய் ஆனவங்களோ அவங்களோட விநாசம் ஆகும். झूठ का नाश हो जाता है। யாரு பொய் ஆனவங்களோ அவங்களது நாசம் ஆயிடும். सच्चा तो सदैव ही स्थायी रहने वाला है। உண்மை என்றது சதா நிலைச்சிருக்கும் இருக்கும். तो उसे एक भगवान की महिमा ही अलग है। அப்போ பாபா சொல்றாங்க அந்த ஒரு பகவானினோட மகிமையே தனியானது. उस सच्चे सदगुरु भगवान से அந்த உண்மையான சத்குரு பகவான் மூலமா ब्राह्मण ही वर्षा लेते हैं।
பிராமணர்கள் தான் சொத்தை எடுத்துக்கிறாங்க. जो सच्चाई से पवित्रता के लिए पुरुषार्थ करते हैं, யாரு உண்மையிலே தூய்மைக்காக புருஷார்த்தத்தை பண்றாங்க, उनको ही ब्राह्मण कहा जाता है। அவங்களுக்கு தான் பிராமணர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. ऐसे ब्राह्मण இப்படிப்பட்ட பிராமணர்கள் देवता बनने का वर्षा लेते हैं। தேவதைகளை ஆகிறதுக்கான சொத்தை எடுத்துக்கிறாங்க. और मनुष्य से देवता तो कोई धर्म पिता बना ही नहीं पाता है। வேற தேவதைகளாகி ஆக்கக்கூடியவங்க தேவதைகளாக ஆக்கக்கூடியவங்க வேற எந்த மனிதர்கள் கூட மனித குருக்கள் ஆகிறதே கிடையாது. दैन भी है मानुष से देवता किए करतन लागी बार। இத கூடயும் பாடியிருக்காங்க. மனிதர்கள் இருந்து தேவதைகளாகி ஆகிறதுக்காக ஒரு செகண்ட் தான் ஆகும். एक सेकंड में ब्रह्मा मनुष्य को ब्रह्मा सो विष्णु देवता बनाए देते हैं। ஒரு செகண்ட்ல பிரம்மா மனிதனை பிரம்மா சோ விஷ்ணு தேவத்தை ஆக்கிடுறாங்க. नहीं तो ये देवता पद कहाँ से आया? இல்லன்னா இந்த தேவதை பதவி என்றது எங்கிருந்து கிடைச்சது? भगवान पढ़ाते हैं बच्चों को। பகவான் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. जिससे इतना ऊंच पद मिलता है। இது மூலமா இந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது. ये पढ़ाई आते ही सिद्ध कर देती है कि हमको शिव बाबा पढ़ाते हैं। இந்த படிப்பு தானாவே நிரூபணம் பண்ணி காமிச்சிடுது, நமக்கு சிவ பாபா படிக்க வச்சிட்டு இருக்காங்க. मनुष्य गुरुओं की तो पढ़ाई लिमिटेड होती है। மனித குருக்களினோட படிப்பு லிமிட்டட் ஆகி இருக்கும். क्योंकि मनुष्यों की पढ़ाई पुस्तकों में बांधी जाती है। ஏன்னா மனிதர்களினோட படிப்பு புத்தகத்துல கட்டுப்பட்டிருக்கும், கட்டுப்பட்டு படுகிறது. शास्त्रों का ज्ञान भी पुस्तकों में बंधा हुआ है। சாஸ்திரங்களோட ஞானம் கூடயும் புத்தகத்துல கட்டுப்பட்டிருக்கு. भगवान आकर के जो ज्ञान देते हैं, பகவான் வந்து எந்த ஞானத்தை கொடுக்கறாரு वो कोई शास्त्रों में नहीं बांधा जा सकता। அது சாஸ்திரங்கள்ல ஒண்ணு கட்டுப்பட்டு இருக்காது. அதுல அத போய் சாஸ்திரத்துல கட்டுப்படுத்த முடியாது. अनलिमिटेड ज्ञान देते हैं। அன்லிமிட்டட் ஞானத்தை கொடுக்கறாங்க. ये ज्ञान आप ही सिद्ध कर देता है। இந்த ஞானம் தானாவே நிரூபணம் பண்ணி காமிச்சிடுது. अनलिमिटेड पढ़ाई को அன்லிமிட்டட் படிப்பை நிரூபணம் பண்ணி காமிச்சிடுதுன்னு சொல்றாங்க. तुम जानते हो शिव बाबा पतित पावन है। உங்களுக்கு தெரியும் சிவ பாபா பதித பாவன் ஆயிருக்காங்க, सदगति दाता भी है। சத்கதி தாத்தாவும் ஆயிருக்காங்க, சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல். मुख से एक्यूरेट अक्षर निकलना चाहिए। வாயால அக்யூரேட் வார்த்தைகள் வரணும். सदगति माना ही स्वर्ग, சத்கதி என்றாலே ஸ்வர்க்கம், और दुर्गति माना ही नरक। மற்றும் துர்கதி என்றாலே நரகம். तन की भी दुर्गति होती रहती है। சரீரத்துக்கு கூடயும் சரீரத்தினோட துர்கதியும் ஆயிட்டே இருக்கும். तन की इंद्रियों की भी दुर्गति होती रहती है। சரீரத்தினோட இந்திரியங்கள் அதோட துர்கதியும் ஆயிட்டே இருக்கும். मन बुद्धि रूपी आत्मा की तो दुर्गति होती ही है। மனபுத்தி ரூபமான ஆத்மா அதோட துர்கதி என்றது ஆயிட்டு தான் இருக்கும். दुर्गति कहा ही जाता है नरक को। துர்கதின்னு சொல்லி நரகத்துக்கு தான் சொல்வாங்க.
नर अर्थात मनुष्य। நர் என்றால் மனிதன். मनुष्य जो भी रचना रचता है, மனிதன் ஏதெல்லாம் படைப்ப படைக்கிறாங்களோ, चाहे वो इब्राहिम बुद्ध क्राइस्ट ही महान मनुष्य क्यों न हो, இப்ப அவங்க இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் ஆயிருக்கிற மகான் மனிதர்களே ஆயிருக்கலாம், மனித குருக்களே ஆயிருக்கலாம். वो रचना नरक ही बनाती है। அவங்க அந்த ஒரு படைப்பு என்ன அவங்க படைக்கிறாங்களோ அது நரகத்தை தான் உருவாக்குது. सत्युग की बादशाही तो बाप ही आकर के देते। சத்யுகத்தினோட பாட்ஷாய் என்றது அப்பா தான் வந்து உருவாக்குறாங்க. परंतु बाप ஆனா அப்பா ऐसा गुरु बनता है எப்படிப்பட்ட குரு ஆகுறாங்கன்னா, जिसकी कोई गद्दी नहीं चलती है। அவங்களோட கத்தி என்றது நடக்கிறது இல்ல. सत्युग की बादशाही तो बाप ही आकर के देते। சத்யுகத்தினோட ராஜாங்கம் அப்பா தான் வந்து குடுக்கறாங்க. परंतु बाप ऐसा गुरु बनता है, ஆனா அப்பா எப்படிப்பட்ட குரு ஆகுறாங்கன்னா, जिसकी कोई गद्दी नहीं चलती है। அவங்களது கத்தி நடக்கிறது இல்ல. அப்படின்னா उन गुरुओं की तो गद्दी चलती चली आई है। அந்த குருக்களது கத்தி நடந்துட்டே வந்திருக்குது. அப்படின்னா ஒரு குரு போனதுக்கு பிறகு அவங்களோட சிஷ்யன் அந்த சீட்ல உட்காரக்கூடியது. ஸோ இந்த பரம்பரைக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. एक गुरु मर जाता है ஒரு குரு இறந்து போயிட்டாங்கன்னா तो उनका फॉलोअर उनकी गद्दी पर बैठ जाता है। அப்போ அவங்களோட ஃபாலோவர் அவங்களோட அப்பா அந்த ஒரு குருவினோட கத்தி மேல உட்கார்ந்துடுறாங்க, அந்த சீட் மேல உட்கார்ந்துடுறாங்க. अब गुरु की ही दुर्गति हो गई। இப்போ குருவினோட துர்கதி ஆயிடுச்சுன்னா तो चेला कहाँ से सदगति करेगा? அப்போ இந்த சிஷ்யன் எப்படி சத்கத்திய கொடுக்க முடியும்? यहाँ तो ऐसी बात नहीं है। இங்க இப்படிப்பட்ட விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. यहाँ तो गुरु की कोई गद्दी ही नहीं है। இங்க குருவினோட கத்தியே இல்லைன்னு சொல்றாங்க. बेसिक ज्ञान में भी ऐसे ही चलता है। பேசிக் ஞானத்துல கூடயும் இப்படிதான் நடக்குது. एक ब्रह्मा गुरु में शरीर छोड़ गया ஒரு பிரம்மா குரு शरीर விட்டுட்டு போயிட்டாங்க. तो दूसरे को गुरु बना करके गद्दी पे बैठा देते हैं। அப்போ இன்னொருத்தர குரு ஆக்கி அவங்கள கத்தி மேல உட்கார வச்சிடுறாங்க. फिर उनकी मत पर चलते रहते। பிறகு அவங்களோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ऐसे मनुष्यों को गुरु बनाने वाले कोई पद नहीं पावेंगे। இப்படிப்பட்ட மனிதர்களை போய் குருவா ஏத்துக்க கூடியவங்க பதவியை அடைய மாட்டாங்க. वो कोई भी बाप से वर्षा नहीं पावेंगे। அவங்க யாருமே அப்பாவிடம் இருந்து சொத்தை எடுத்துக்க மாட்டாங்க. इन देवताओं ने तो बाप के द्वारा सिखाए हुए सत कर्मों से गद्दी पाई है। இந்த தேவதைகள் என்னமோ அப்பா மூலமா கத்து கொடுத்திருக்கிற அந்த உண்மையான வேலை மூலமா தான் செஞ்சுதான் இவங்களுக்கு கத்தி என்றது கிடைச்சிருக்குது. ऐसी गद्दी तो कोई मनुष्य मात्र दे ही नहीं सकता। இப்படிப்பட்ட கத்தி எந்த மனிதர்களு கூடயும் கொடுக்கவே முடியாது. बहुत मुश्किल है। ரொம்ப கஷ்டம் இது.
दुनिया में जो राजाएं होते हैं உலகத்துல கூடயும் ராஜாக்கள் இருப்பாங்க. उनकी बुद्धि भी धन दौलत महल माड़ियों में लगी रहती है. அவங்களோட புத்தி கூடயும் தனம் மற்றும் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த அரண்மனை, அந்த பில்டிங்ஸ் அதுலயே இருக்கும்னு சொல்றாங்க. कश्मीर का राजा था. காஷ்மீரினோட ராஜா இருந்தாங்க. मरा तो आर्य समाजियों को अपना धन दे करके चला गया. இறந்து போயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆரிய சமாஜிக்கு அவங்களோட தனத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. अब आर्य समाजी तो उसका रिटर्न नहीं देंगे. இப்ப ஆரிய சமாஜிகள் அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. भगवान तो भक्ति मार्ग में भी अगले जन्म में रिटर्न देते आए हैं. பகவான் என்னமோ பக்தி மார்க்கத்திலயும் அதுக்கு ரிட்டர்னை கொடுத்துட்டே வந்தாங்க. परंतु वह भक्ति मार्ग का दान है अल्पकाल का. ஆனா அந்த பக்தி மார்க்கத்தினோட தானம் என்ன இருக்குதோ அது கொஞ்ச நேரத்துக்கான தானமா இருக்குது. हद का दान है. அது எல்லாருக்கு உட்பட்ட தானமா இருக்குது. अभी बेहद का बाप இப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா बेहद का रिटर्न देते हैं. எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரிட்டர்னை கொடுக்கறாரு. उस बेहद के रिटर्न को ही भगवान बाप का वर्षा कहा जाता है. அந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரிட்டர்ன் என்ன இருக்குதோ இதுக்குதான் பகவான் அப்பான்னு சொல்வாங்க. बच्चों की बुद्धि में है. குழந்தைகளோட புத்தியில இருக்குது. समझते हैं कि हमको पढ़ाने वाला भगवान है. புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு படிக்க வைக்க கூடியவங்க பகவானா இருக்காங்க. अगर ये बात भी याद की ஒருவேளை இந்த விஷயத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டீங்கன்னா कि भगवान हमको पढ़ाते हैं, பகவான் நமக்கு படிக்க வைக்கிறாங்க, तो भी याद की नहीं जाएगी. இதுக்கு கூடயும் நினைவினோட லிஸ்ட்ல தான் இத ஏத்துக்கப்படும் சொல்றாங்க, கவுண்ட் பண்ணப்படும். इसको भी कहेंगे मनमना भव. இதுக்கு கூடயும் மன்மனாபவன் தான் சொல்வாங்க. हम भगवान के स्टूडेंट हैं. நாம பகவானோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கிறோம். हमारी एम ऑब्जेक्ट है. நம்மளோட லட்சியம் இருக்கு. हम नर से नारायण बनने के लिए आए हैं. நாம நர்சே நாராயண் ஆகிறதுக்காக வந்திருக்கோம். परंतु नर से नारायण वो ही बन सकते हैं. ஆனா நர்சே நாராயண் யார் ஆகுறாங்கன்னா जिनकी मन बुद्धि रूपी आत्मा யாரோட மனபுத்தி ரூபி ஆத்மா भगवान के दिए हुए ज्ञान के मनन चिंतन मंथन में लगी रहे. பகவான் என்ன ஞானத்தை கொடுத்திருக்காங்களோ அந்த ஞானத்தினோட மனன் சிந்தன மந்தனத்திலேயே புத்தி ஈடுபட்டிருக்கும். तब ही नाम पड़ता है नारायण. அப்பதான் அவங்களுக்கு பேரு கிடைக்குது நாராயண். अयन माने घर, அயனன்னா வீடு, नार माने ज्ञान जल. நாருன்னா ஞான தண்ணி. भगवान ने जो ज्ञान जल दिया பகவான் என்ன ஞான ஜலத்தை கொடுத்தாங்களோ उस ज्ञान जल में ही बुद्धि गोते खाती रहती है. அந்த ஞான ஜலத்திலேயே அந்த ஞானத்தினோட தண்ணிலேயே புத்தி மூழ்கிட்டு இருக்கும். அதுலயே அவங்க டைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. तो देखो टीचर को भी याद करेंगे. அப்ப பாருங்க டீச்சரை கூடயும் நினைவு பண்றாங்க. तो भी मन मना भव होता है. இதுக்கு கூடயும் மன்மனாபவன் தான் சொல்வாங்க. बच्चे समझते हैं बाप ने हमको पक्का कराया है. குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அப்பா நம்மள பக்கா ஆக்குனாங்க. कि हम देह नहीं है, हम तो आत्मा है.
நம்ம தேகம் இல்ல, நம்ம ஆத்மா இருக்கிறோம். और अविनाशी आत्मा है. மற்றும் அவினாஷி ஆத்மா ஆகி இருக்கிறோம். அவினாஷி ஆத்மா இருக்கிறோம். हम आत्मा का बाप ஆத்மாக்களா இருக்கிற நமக்கு அப்பா परमात्मा है. பரமாத்மா இருக்காங்க. हम आत्माएं नंबरवार पार्टधारी हैं. ஆத்மாக்களா இருக்கிற நாம நம்பர் வாரா இருக்கிற பாட்தாரிகளா இருக்கிறோம். और हमारा बाप परम पार्टधारी है. மற்றும் நம்மளோட அப்பா பரம் பாட்தாரியா இருக்காங்க. परम पार्टधारी माना ही परमात्मा, हीरो पार्टधारी. பரம் பாட்தாரி என்றாலே பரமாத்மா, ஹீரோ பாட்தாரி. भक्ति मार्ग में भी भगवान को पुकारते रहते. பக்தி மார்க்கத்துல கூடயும் பகவானை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. इतना शिव बाबा करते हैं. எவ்வளோ சிவ பாபான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. कहते हैं शिव काशी, फिर कहते हैं विश्वनाथ गंगा. சொல்றாங்க சிவகாஷி, பிறகு சொல்றாங்க விஸ்வநாத் கங்கா. अब काशी में रहने वाला இப்போ காஷில இருக்கக்கூடியவங்க वो शिव बाबा. அந்த சிவ பாபா विश्वनाथ कैसे होता है? விஸ்வநாத் எப்படி ஆகுறாங்க? वो विश्व की बादशाही लेते हैं क्या? அவங்க உலகத்தினோட அந்த ராஜாங்கத்தை எடுத்துக்கிறாரா? वो तो विश्व की बादशाही देने वाला है. அவங்க உலகத்தினோட ராஜாங்கத்தை கொடுக்க கூடியவங்க இருக்காங்க. तो भक्तों ने गंगा अक्षर पिछाड़ी में लगा दिए है. அப்போ பக்தர்கள் கங்கா என்ற வார்த்தை என்னமோ கடைசியில வச்சுட்டாங்க. ये बात भी तुम बच्चे जानते हो. இந்த விஷயம் கூடயும் குழந்தைகளான நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. कि शिव बाबा और ये ज्ञान नदियां पारसनाथ बनाती है. சிவ பாபா மற்றும் இந்த ஞான நதிகள் பாரஸ்நாத் ஆக்குறாங்க. और तो सभी भक्ति मार्ग की उल्टी बातें. மற்றபடி எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட தலைகீழான விஷயங்களா இருக்குது. वो साधु सन्यासी तो गंगा के कंठे पर जाकर बैठते हैं. அந்த சாது சந்நியாசிகள் என்னமோ கங்காவினோட கரையோரம் உட்கார்றாங்க. அங்க போய் உட்கார்றாங்க. परंतु तुम बच्चे तो अभी शिव बाबा के कंठे पर बैठे हो. ஆனா குழந்தைகளான நீங்க இப்போ சிவ பாபாவினோட கரையோரம் உட்கார்ந்திருக்கீங்க. तुम ज्ञान गंगाएं भी हो. நீங்க ஞான கங்காக்களும் ஆயிருக்கீங்க. कहाँ भी बैठो तो ये बात पक्की कर लो. எங்க உட்கார்ந்திருந்தாலும் இந்த விஷயத்த பக்கா பண்ணிக்கோங்க. शिव बाबा की याद हो சிவ பாபாவோட நினைவு இருக்கணும். और षष्ठी चक्र का ज्ञान बुद्धि में फिरता हो. பிறகு சிருஷ்டி சக்கரத்தினோட ஞானம் புத்தில சுத்திட்டு இருக்கணும். तुम ये बात जगह जगह लिख सकते हो. 84 का चक्र याद है? நீங்க இந்த விஷயத்த ஒவ்வொரு இடத்துல கூடயும் எழுதலாம். 84 ஜன்மங்களினோட சக்கரம் ஞாபகம் இருக்குதா? शिव बाबा याद है? சிவ பாபாவோட நினைவு இருக்கா? जगह जगह लिखा होगा तो याद रहेगा. ஒவ்வொரு இடத்துலயும் எழுதிருந்தா அது நினைவு இருக்கும். दिन प्रतिदिन नई नई बातों की एडिशन होती जाती है. நாளுக்கு நாள் என்னன்னா புது விஷயங்களினோட
பற்றி जबकि हम बाप के बच्चे हैं அதோட அடிஷன்ஸ் என்றது ஆயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. और हमारा बाप है हेवनली गॉड फादर है, இப்போ நமக்கு தெரியும் நாம அப்பாவினோட குழந்தைகள் மற்றும் நம்மளோட அப்பா ஹெவன்லி காட் ஃபாதரா இருக்காங்க. जो स्वर्ग का रचयिता है, அவங்க ஸ்வர்கத்துக்கு படைப்பவரா இருக்காங்க. तो हमको भी स्वर्ग का मालिक होना चाहिए. அவங்க ஸ்வர்கத்தினோட படைப்பவரனா நாம கூடயும் எஜமானாதான் இருக்கணும். அவங்க ஸ்வர்கத்துக்கு எஜமானனா நாம கூடயும் எஜமானாதான் இருக்கணும். परंतु अभी हम नरक में क्यों बैठे हैं? ஆனா இப்போ நாம நரகத்துல ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம்? अरबपति का बच्चा हो இப்போ கோடீஸ்வரனோட குழந்தை और पैसे पैसे के लिए गलियों में मोहताज होता फिरता रहे, ஆனா ஒவ்வொரு பைசாக்காக கூடயும் அவங்க ஒவ்வொரு இதுல சுத்திட்டே இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போய் பைசாக்காக சுத்திட்டே இருக்கிறது. तो कोई मानेगा ये साहूकार का बच्चा है? அப்போ யாராவது இந்த விஷயத்தை பத்தி நம்புவாங்களா? இவங்க பணக்காரனோட குழந்தைன்னு நம்புவாங்களா? अभी तुम स्वर्ग के मालिक बन रहे हो, இப்ப நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமானாகி ஆயிட்டு இருக்கீங்க. हो तो सभी एक बाप के बच्चे. நீங்க ஒரு அப்பாவினோட குழந்தைகள் தான் ஆயிருக்கீங்க. நீங்க எல்லாருமே அப்பாவினோட குழந்தைகள் தான் ஆயிருக்கீங்க. परंतु बच्चे नंबरवार हैं, ஆனா குழந்தைகள் நம்பர்வாராகி இருக்கீங்க. नंबरवार पुरुषार्थ करते हैं நம்பர்வாராகி புருஷார்த்தம் பண்றீங்க. और पढ़ाई भी नंबरवार पढ़ते हैं. மற்றும் படிப்பு கூடயும் நம்பர்வாராகி தான் படிக்கிறீங்க. पढ़ाई से ही ऊंच पद पावेंगे. படிப்பனால தான் உயர்ந்த பதவியை அடைவீங்க. जानते हो உங்களுக்கு தெரியும் कि बाप आते हैं तो भारतवासियों को ही पढ़ाई पढ़ाते हैं. அப்பா எப்போ வராங்களோ அப்போ பாரதவாசிகளுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க. कहाँ के वासी? எங்க வசிக்க கூடியவங்க? भारतवासी. பாரத்வாசி. बुद्धि कहाँ रत रहती है? புத்தி எங்க ஈடுபட்டிருக்கோம்? भा. भा. भा माने रोशनी. भा अन्ना प्रकाशम. जिनकी बुद्धि ज्ञान की बातों में ही रमण करती रहती है. யாரோட புத்தி இப்போ ஞானத்தினோட விஷயங்கள்லயே ஈடுபட்டிருக்கோம். वो सच्चे भारतवासी हैं. அவங்க உண்மையான பாரதவாசிகள் ஆயிருக்காங்க. भारत की जीवन कहानी का उनको पता रहता है. பாரத்தினோட வாழ்க்கை வரலாறை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். भारत में गाते भी हैं सत्यनारायण की कथा. பாரத்ல பாடவும் செய்றாங்க சத்யநாராயணனோட கதை. जरूर इनको बाप ने कोई समय वर्षा दिया है. கண்டிப்பா இவங்களுக்கு அப்பா ஏதோ ஒரு நேரத்துல சொத்தை கொடுத்திருக்காங்க. इसलिए हर वर्ष शिव जयंती मनाते हैं. அதனாலதான் ஒவ்வொரு வருஷம் கூடயும் சிவ ஜெயந்திய கொண்டாடுறாங்க. ये हर वर्ष शिव जयंती क्यों मनाते हैं? இப்போ ஒவ்வொரு வருஷ கூடயும் சிவ ஜெயந்தியே கொண்டாடுறாங்க. इस बात को कोई समझते नहीं है. இந்த விஷயத்தை பற்றி யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. जरूर इनका पुरुषार्थ वर्ष वर्ष ऊंचा चढ़ता रहता है. கண்டிப்பா இவங்களோட புருஷார்த்தம்
ஒவ்வொரு வருஷம் கூட என்னன்னா அதிகமாயிட்டே போகுது. इनको आकर के शिव बाबा ने स्वर्ग का मालिक बनाया। இவங்களை வந்து சிவ் பாபா ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆக்குனாங்க. तुम ये बात जानते हो? நீங்க இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். कि शिव बाबा आकर के पढ़ाई पढ़ाते हैं। உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும். சிவ் பாபா வந்து படிக்க வைக்கிறாங்க. और तुम बच्चे पढ़ते हो। பிறகு குழந்தைகளான நீங்க படிக்கிறீங்க. बाबा जो पढ़ाई पढ़ाते हैं, பாபா எந்த படிப்பை படிக்க வைக்கிறாங்களோ और ये लक्ष्मी नारायण ऊंचे ऊंचे पढ़ाई पढ़ते हैं, மற்றும் இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை படிக்கிறாங்க. तो उनसे पहले पहले वर्षा मिलता है श्री कृष्ण को। அப்ப அவங்களிடமிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு जो प्रिंस प्रिंसेस राजा रानी बनते हैं, லக்ஷ்மி நாராயண் இடமிருந்து ஃபர்ஸ்ட் சொத்து ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கிடைக்குது. யாரு? பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுறாங்க. जरूर पहले जन्म में ऊंच पद पाते हैं। கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜன்மத்துல உயர்ந்த பதவிய அடைறாங்க. बाद में सतयुग के और जन्मों में नीचे गिरते जाते हैं। கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஜென்மம் உயர்ந்த ஜென்மமாகி இருக்கும். பிறகு சத்யுகத்துல இப்போ கீழே இறங்கிட்டே போகுவாங்க. கீழே விழுந்துட்டே போகுவாங்க. तो राजा भी बनते हैं அப்போ ராஜாக்களும் ஆகுறாங்க. और प्रजा भी बनती है। மற்றும் பிரஜைகளும் ஆகுறாங்க. हम राजा बनते हैं तो प्रजा साहूकार गरीब आदमी बनेंगे। இப்போ நாம ராஜா ஆகுறோம்னா பணக்காரங்க ஏழைங்க அவங்க கூடயும் ரெடி ஆகுவாங்க. ये बातें बाप बच्चों को समझाते हैं। இந்த விஷயத்தை பற்றி அப்பா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. कि दुनिया में हर व्यक्ति की, உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு கூடயும் हर आत्मा की, ஒவ்வொரு ஆத்மாவினோடது கூடயும் हर चीज की चार अवस्थाएं होती हैं। ஒவ்வொரு பொருளுக்கு கூடயும் பாபா சொல்லிட்டு இருக்காங்க 4 ஸ்டேஜஸ் இருக்கும். तो तुम्हारा पुरुषार्थ भी அப்போ உங்களோட புருஷார்த்தமும் चार अवस्थाओं से पसार होता है। 4 ஸ்டேஜஸ் தாண்டுதுன்னு சொல்றாங்க. इसलिए इन बातों को याद करके फिर औरों को रास्ता बताओ। அதனாலதான் இந்த விஷயங்களை பத்தி நினைவு பண்ணி மத்தவங்களுக்கு கூடயும் வழிய காமிங்க. ये आबू में प्रदर्शनी पहले भी बच्चों ने रची थी। ஆபுல குழந்தைகள் பிரதர்ஷனிய முன்னாடி கூடயும் வச்சிருந்தீங்க. जो अभी फिर रच रहे हैं இப்போ மறுபடியும் அத உருவாக்கிட்டு இருக்கீங்க. औरों को रास्ता बताने के लिए। மத்தவங்களுக்கு வழிய காமிக்கிறதுக்காக. पवित्र भी बनना है। தூய்மையும் ஆகணும். जब तुम पवित्र सतो प्रधान बन जावेंगे, எப்போ நீங்க தூய்மையாகி சத்தோ பிரதானமாகி ஆயிடுவீங்களோ तो फिर 21 जन्म के लिए तुमको राजा ही मिल जाएगी। அப்போ 21 ஜென்மத்துக்காக உங்களுக்கு ராஜாங்கம் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. बाप कितना कंपटीशन देते हैं। அப்போ அப்பா எந்த அளவுக்கு ஆசைப்படுத்துறாங்க. अच्छे अच्छे बच्चे तो झट प्रतिज्ञा कर लेंगे। நல்ல நல்ல குழந்தைகள் உடனடியே சத்தியம் பண்ணிடுவாங்க. फिर माया भी गुटका खिलाती रहती है। பிறகு மாயாவு கூடயும் அனிश्चयத்துல வர வைக்குது.
ये माया बड़ी जबरदस्त है। இந்த மாயா ரொம்ப சக்திசாலியானதா இருக்கு. बच्चे बाप को भी पहचान जाते हैं, குழந்தைகள் அப்பாவை கூடயும் தெரிஞ்சுக்கிறாங்க. तो फिर माया के रूप को भी पहचान जाते हैं। பிறகு மாயாவினோட ரூபத்தை கூடயும் தெரிஞ்சுக்கிறாங்க. बाप ऐसे बच्चों को मीठे मीठे बच्चे कहते हैं। அப்பா இப்படிப்பட்ட குழந்தைகளை இனிமேலும் இனிமையான குழந்தைகள்னு சொல்றாங்க. क्यों नहीं मीठे मीठे कहेंगे? ஏன் இனிமேலும் இனிமையான குழந்தைகள்னு சொல்ல மாட்டாங்க? इसलिए मीठे मीठे कहते हैं ஏன் இனிமேலும் இனிமையான குழந்தைகள்னு சொல்றாங்கன்னா, कि अभी पुरुषोत्तम संगम योग पर तुम मनुष्य से देवता बनते हो। ஏன்னா இப்போ புருஷோத்தம சங்கம் யுகத்துல நீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதரிலிருந்து தேவதைகள் ஆகுறீங்க. सतयुग को कोई पुरुषोत्तम युग नहीं कहेंगे, சத்யுகத்துக்கு புருஷோத்தம் யுகம்னு சொல்ல மாட்டாங்க. क्योंकि पुरुष आत्मा को कहा जाता है। ஏன்னா புருஷன்னா ஆத்மாக்கு சொல்வாங்க. वहाँ सतयुग में कोई उत्तम उत्तम आत्माएं नंबरवार प्रत्यक्ष नहीं होंगी। அங்க சத்யுகத்துல உத்தமமான ஆத்மாக்கள் நம்பர்வாராகி ஒன்னும் பிரத்யக்ஷ ஆக மாட்டாங்க, வெளிப்பட மாட்டாங்க. कल्याणकारी पुरुषोत्तम संगम युग तो अभी है। இப்போ நன்மைக்கா இருக்கிற அப்படின்னா கல்யாணக்காரி புருஷோத்தம் சங்கம் யுகம் என்ன இருக்குதோ அது இந்த நேரத்துக்கானதுதான். अच्छा அச்சா, बच्चों को गुड नाइट और नमस्ते। குழந்தைகளுக்கு குட் நைட் மற்றும் நமஸ்தே. இந்த விசிடி நம்பர் 1001 1001. ஓம் சாந்தி.